தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்பர்களே, மீண்டுமா இந்த ஆராதனைக்கு வெள்ளிக்கிழமை இறுதி ஆண்டவர் நாள், இறுதி ஆண்டவருடைய அபிஷேகத்திலே உங்களை முழுமையாய் அர்ப்பணித்து இந்த காலை வேளையிலே உங்களை வரவேற்கிறேன். இந்த இறை ஆசீர்வாதத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருடைய கிருபைக்கு உங்களை வரவேற்கிறேன். இறை வார்த்தை தருகிறேன். நிறைவு இன்றைக்கு பேசுகிறார். இன்றைக்கு நற்செய்தியிலிருந்து மத்தேயு நற்செய்தி 12வது அதிகாரம் 1-8 வரை உள்ள இறை வார்த்தையில, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகின்றேன். இன்றைக்கு நம்முடைய ஜெபங்கள் ஒரு இரக்கம் இல்லாத ஒரு ஜெபமாக. அப்படின்னா என்ன அர்த்தம் என்றால், ஆலயத்தில் இருக்கிற ஆன்மீகம் வாழ்க்கையில் இருப்பது கிடையாது. ஆலயத்தில் இருக்கிற பரிவு வெளி உலகத்தில் இருப்பது கிடையாது. ஆலயத்தில் எதா வேண்டுமென்றால் நான் எதை செய்கிறேன் அதை செய்கிறேன் என்று நினைக்கிற மனிதர்கள் சக மனிதரிடம் அப்படி இருப்பது கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, நான் இரக்கத்தை விரும்புகிறேன். நம்ம பலி செலுத்துறதுல குறியா இருக்கிறோம். நாளைக்கு போனா இதை வேணா கொடுப்பேன், நாளைக்கு எதை கேட்டாலும் கொடுப்பேன், கொடுக்க வேண்டாம் என்று சொல்லல, கொடுக்கணும். நீங்க கொடுக்கலன்னா எப்படி ஆலயம் வளரும்? ஆலயம் வளர்ந்தாதான் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை ஆலயத்தில் கேட்க முடியும். ஆனால் ஆலயத்தில் பலி செலுத்த விரும்புகிற நாம், எதை கேட்டாலும் கொடுப்பதற்கு தயாரா இருக்கிற நாம், சக மனிதனை எப்படி இருக்கிறோம்? சக மனிதனை இரக்கம் கொடுத்திருக்க வேண்டுமே, சக மனிதரை இரக்கம் காட்டியிருக்க வேண்டுமே. சின்ன சிறு செய்த போதெல்லாம் எனக்கே செய்து என்று சொன்னார்கள். எனவே பிரியமான அன்பு இறை உறவுகளை, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இரக்கத்தோடு இரு, நீ ஆசீர்வாதத்தை காண்பாய். வெள்ளிக்கிழமை முடிந்த அளவுக்கு நீ இரக்கத்தோடு இரு, நீ சுகத்தை பெறுவாய். நீ இரக்கத்தோடு இரு, நீ வல்லமை பெற்றுக்கொள்வாய். நீ இரக்கத்தோடு இரு, நீ இன்றைக்கு அபிஷேகத்தை காண்பாய். நீ இரக்கத்தோடு இரு, நான் உன்னை வழி நடத்துகிறேன். நீ இரக்கத்தோடு இரு, வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை நீ காண்பாய். நீ இரக்கத்தோடு இரு, இன்றே உனக்கு விடுதலை. நான் முடிந்த அளவுக்கு பிறருக்கு உதவி செய்து இன்றைக்கு நீ இரக்கத்தோடு இரு, எனது வல்லமையை நிறைவாய் நீ அறுவடை செய்வாய் மகளே, மகனே என்றாய். ஆண்டவரை ஆராதிப்போம். நன்றி அப்பா, வார்த்தைக்கு நன்றி. இரக்கத்தோடு இரு என்றீரே, நன்றி அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக துதிக்கிறேன் ஆண்டவரே, ஆராதிக்கிறேன் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம் அப்பா. காலை ஆராதனைக்கு நன்றி ஆண்டவரே, காலை ஆசீர்வாதத்துக்கு நன்றி ஆண்டவர். வழி நடத்துங்க தகப்பனே, ஆசீர்வதிங்க ராஜா. வல்லமையான இறைவன் ஆராதி துதிக்கிற வேலையில ஆண்டவர் இன்றைக்கு பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன். இது நேற்று நற்செய்தியுடைய தொடக்கம் அன்பர்களே, தொடர்ச்சி. நேற்றைய நற்செய்தி 11வது அதிகாரம், சுமை சுமந்து சுதந்திருப்பவர்கள் எல்லோரும் என்னிடம் வாருங்கள். அதனுடைய தொடர்ச்சியாக சீடர்கள் இயேசுவோடு அவருடைய பயணத்திலே சென்று கொண்டிருக்கிறார்கள். சில இடங்களெல்லாம் போதிக்கிறார். அப்பொழுது வழியில வருகிற போது அவர் கதிர்களை கொய்து தின்ன ஆரம்பிக்கிறார்கள். அதான் இன்றைக்கு நற்செய்தி 12வது அதிகாரம் 1-8 வரை உள்ள இறைவார்த்தையில அவர்கள் கதிர்களை கொய்து அவர்கள் தின்ன ஆரம்பிக்கிறார்கள். இதை பார்க்கிற பொழுது ஓய்வு நாளில் செய்யக்கூடாத வேலை, அதாவது கதிர்களை கொய்து தின்னுதல் என்பது ஒரு வேலையாக பார்க்கப்படுகிறது. ஆக ஓய்வு நாளில ஆண்டவருடைய சட்டத்தை மீறுகிறார் என்று குற்றம் சாட்டப்படுகிற பொழுது ஆண்டவர் அவர்களுக்காக நிற்கிறார். அங்கு இருந்தவர்கள் மறைநூல் அறிஞர்களும் பரிசேயர்களும் சதுசேயர்களும் ஒன்றை மறந்தார்கள். இயேசுவின் சீடர்களை தொடுகிற பொழுது அங்கு இயேசு வருவார். அதான் ஞாபகம் வச்சுங்க, இவர்கள் சீடர்களை தொட்டார்கள், சீடர்களிடம் குறை கண்டார்கள். அங்கு இயேசு வந்தா, பிரியமான மகனே மகளே, ஆண்டவர் உனக்காக வருவார். நீ ஆண்டவர் பெயரில் நிற்கிற பொழுது, அந்த நாளை ஒப்பு கொடுத்து ஜெபித்து விட்டு செல்கிற பொழுது உன்னிடம் நெருங்குகிறார்கள் என்றால் ஆண்டவர் உனக்காக வருவார். எந்த சட்டத்திட்டங்களை வைத்து அவர்கள் இயேசுவின் சீடர்களை குறை சொன்னார்களோ அதே சட்டத்தை வைத்து ஆண்டவர் பேசுகிறார். பிரியமான இறை உறவுகளே, ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு உட்பட்டதே என்கிறார். அதற்கு அவர் 1 சாமுவேல் புத்தகம் 21வது அதிகாரம், பசியா இருக்கிற போது சாமுவேல் என்ன செய்தார் என்பதை அவர் எண்பித்து காட்டுகிறார். இந்த பழைய ஏற்பாடை வைத்தான் குற்றம் சாட்டினார்கள், அதை வைத்தே அவர் எண்பித்து காட்டுகிறார். எனவே பிரியமுள்ள அன்பு இறை உறவுகளே, ஓய்வு நாளை அவர்கள் சட்டத்தை வைத்து குறை சாட்டினார்கள். அந்த சட்டத்தை வைத்தே ஆண்டவர் சீடர் பக்கமாக நிற்கிறார். என்ன வச்சு உங்களுக்கு குறை சொல்றாங்களோ அந்த இடத்துல நீ ஆண்டவருடைய மகளாய், நீ ஆண்டவருடைய மகனாய் இருப்பதால் ஆண்டவர் உனக்காக வருவார், ஆண்டவர் உனக்காக பேசுவார், ஆண்டவர் திருப்பேரால் ஆசீர்வாதத்தை நீ அப்படி அறுவடை செய்வா. எனவே அப்பா, நீங்க வாங்க ஆண்டவரே, எனக்காக பேசுங்க, எனக்காக வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க என்று ஒப்பு கொடுப்போம். ஏனென்றால் ஏன் ஆண்டவர் இரக்கத்தை விரும்புகிறார்? யோசிச்சு பார்ப்போமே.
ஏன் இன்றைக்கு நீ இரக்கத்தோடு இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். எப்பேற்பட்ட இரக்கம் இன்றைக்கு தேவைப்படுகிறது. இன்றைக்கு பிரியமானவர்களே, அன்பிற்கான பசி, அன்புக்கான பசி. இன்றைக்கு பசி இருக்கிறது. என்ன பசினா, நேசிப்பதற்கு ஆள் இல்லை. இன்னைக்கு எல்லாருமே சாட் டிபிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அது பாராட்டு தான். ஒரு அம்மா என்கிட்ட சொல்றாங்க, சாட் டிபிட்டி என்னை பாராட்டுது. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோட விட, ஃப்ரெண்ட்ஸை விட நான் சாட் டிபிட்டி கிட்ட பேசுறது என்னை பாராட்டுது. இன்னைக்கு அன்பு பசி இருக்கிறது. நீ இரக்கத்தோடு இருக்கிற போது அந்த பசி போகும். அந்த சாட் டிபிட்டி ஒரு இடத்துல போய் அவர்களை அடிமையாக்கி விடும். ஒரு இடத்துல போய் இந்த வாழ்க்கை பாருங்க, இந்த உலகம் எவ்வளவு வேகமா போகுதோ அவ்வளோ வேகமா அழிவு அன்பர்களே. அதுதான் வெளிப்பாடாக நான் பார்க்கிறேன். அதை சரியான வழியில நம்மை வழி நடத்தாது. மனிதர்கள் எப்படி இருந்தாலும் இன்றை குறை சொல்பவர்கள் நாளை அரவணைக்கலாம். ஆனால் இயந்திரம் அப்படி அல்ல. இன்றைக்கு அன்பு பசி இருக்கிறது. இன்றைக்கு அங்கீகாரத்திற்கான பசி இருக்கிறது. இன்னைக்கு மனுஷங்க, நான் செய்ததை யாரும் என்னை உறுதிப்படுத்தல, நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சேன், என்னை யாரும் அங்கீகரிக்கல, இன்னைக்கு பாராட்டல, நான் இவ்வளவு செய்திருக்கிறேன், என்னை யாரும் பாராட்டல. அங்கீகார பசி இருக்கிறது. நீ இரக்கத்தோடு மற்றவர்களை நீ அங்கீகரிக்கிற கிறிஸ்தவளாய் நீ இரு என்ற செய்தியை இன்றைக்கு இறைவன் தருகிறார். இன்றைக்கு பசி என்பது மன்னிப்பிற்கான பசி இருக்கிறது. இன்னைக்கு மன்னிக்க முடியல மனுஷங்க. மனிதர்களது மன்னிப்பு என்பது இல்லாமல் இருக்கிறது. நீ உன்னும் உதாரணமா இரு, நீ இரக்கத்தோடு இரு என்பதை நீ பிறருக்கு மன்னி, உன்னை பார்ப்பவரும் பிறரை மன்னிப்பான். இவ்வளவு நடந்ததுங்க. அந்த கிறிஸ்தவர் அவர் மன்னிச்சார், நானும் மன்னிக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் செய்வாரே. ஆனால் ஆண்டவருடைய இரக்கத்தை பெறுகிற மகள் அல்லது மகன் நீ. இன்றைக்கு இரக்கம் என்பது இறைவனுக்கான பசி இருக்கிறது. இன்னைக்கு உண்மையை இறைவனை அறிய முடியல. அதுக்கு தான் இந்த ஆராதனைகள் எல்லாம், இந்த காலை வழிபாடுகள் எல்லாம். எனவே நீ இரக்கத்தோடு இரு என்றால் நீ உண்மை கடவுளை கொண்டு போ. உன்னை பார்ப்பவன் இறைவனை காணட்டும். அந்த இடத்துல இறைவனுடைய இரக்கத்தை நீ பெறுவாய். கிறிஸ்தவனே, கிறிஸ்தவலே, நன்றி அப்பா. ஒப்புக்கொள் செபிப்போம். காலை ஆசீர்வாதத்துக்கு நன்றி ஆண்டவரே. எங்கெல்லாம் உங்க வேதனைகளோ, எங்கெல்லாம் உங்களோட உடல் உபாதைகளோ, எங்கெல்லாம் நோய் நொடிகளோடு இருக்கிற ஒப்பு கொடு செபிங்க. நன்றி ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக காலையிலுமே துதிக்கிறேன் ராஜா. ஒவ்வொருடைய நோய் நொடிகள் ஒவ்வொன்றையும் அர்ப்பணித்தும் துதிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வாதத்தை காண்பார்களாக. ஒவ்வொரு பிள்ளைகளும் வல்லமையை காண்பார்களாக. ஒவ்வொரு கிருபையால் வாழ்வார்களாக. வல்லமையான இறைவன் உங்களை தொடுவாராக. அபிஷேகத்தில் வாழ்வீர்களாக. இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் எல்லாம் வல்ல இறைவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவருடைய திருப்பெயரில் எனக்கு பிரியமான மகனே, மகளே, அவருக்கு சாட்சியமாய் நீ இருப்பாய். ஆண்டவர் பெயரால் நீ வல்லமை அறுவடை செய்வாய். இதோ தலைவணங்கி இந்த வெள்ளிக்கிழமை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள். எல்லாம் அல்ல இறைவனை நிறைவாய் ஆசீர்வதித்து உனக்கு சுகத்தை தந்து தந்தை, மகன், தூய ஆவியார் நம்ம நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் இடைக்காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறோம். யாருக்கு தேவை நினைக்கிறீங்களோ அவர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. God bless you. Take care.